ஆப்பிள் ஐஃபோனும் சரி, சாம்சங் மொபைலும் சரி, எப்படி இவ்வளோ டிமாண்டாக இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாகவே அப்படின்றதுக்கு 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. பழுவான பிராண்ட் அங்கீகாரம். முதல்ல என் ஃபோனை யார் யூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணுறவங்க முடிவெடுக்கிறது இல்லை, அந்த மொபைலை உருவாக்குறவங்க முடிவெடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னா இதை யார் வாங்குவா அப்படிங்கிறத அவங்களே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிறதால ப்ரீமியம் மொபைல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்குமே வந்துடுது. ரேட்டு கூட அப்படின்றதால அந்த மொபைல் தரமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை மக்கள் மனசில் பதிய வச்சிடுறாங்க. ரீசேல் வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க, ஒரு 50,000 வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 6 மாதம் கழிச்சு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரீசேல் வேல்யூவை இந்த மார்க்கெட்டில் இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி மற்ற கம்பெனி மொபைலை நீங்கள் வாங்கிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வீங்க அடிமட்ட ரேட்டுக்கு எடுப்பாங்க. இன்னோவேஷன் ஃபீச்சர்ஸ். புதுசாக ஒரு ஃபீச்சரை மார்க்கெட்டு கொண்டு வரதே இந்த 2 கம்பெனியாக தான் இருக்கும். 2 பிராண்டுமே அமைதியாக தான் இருக்கும்.